சகோதரர் கமல் பேசுறது எங்களுக்கு புரியல. சகோதரர் கமல் பேசுறது எங்களுக்கு புரியல. சகோதரர் கமல் பேசுறது. சகோதரி கமலா எப்படி இருந்தாலும் இந்த ஒரு ஸ்பீச்சை துண்டு சீட்டு இல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்க மாட்டார், பேசியிருக்க மாட்டார். துண்டு சீட்டு பார்த்து படிக்கும்போது கூட யாராச்சும் தப்பாக படிப்பாங்களா? நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் படிப்பார். சகோதரர் கமல் இருக்கார் இல்லையா, அவர் பேசுறது கூட ஒரு 10 வருஷத்தில் புரிஞ்சிடும். அவர் என்ன பேசினாரு, எதை பற்றி பேசினார் அப்படின்றத ஈஸியாக டீகோட் பண்ணிடலாம். ஆனால் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார் பாருங்க, அவர் பேசுறதெல்லாம் புரியறதுக்கு ஒரு யுகம் ஆகும். நாம் எல்லாருமே பல ஜென்மங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும். இப்படி மேடைகளில் துண்டு சீட்டு பார்த்து படிக்கும்போது ஒரு சில தவறுகள் நடக்கிறது நார்மல் தான், ரொம்ப ரொம்ப நார்மல் தான். ஆனால் ப்ரெஸ் மீட்டில் பேசும்பொழுது கூட துண்டு சீட்டு பார்த்து பேசுவாரா? சரி, துண்டு சீட்டு பார்த்து பேசுறது கூட இருக்கட்டும். ஆனால் கேட்குற கேள்விகளுக்கு துண்டு சீட்டு பார்த்து பதில் சொல்லுவாரா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்கக்கூடிய அடுத்த கேள்விக்கான பதிலை நான் இப்பயே சொல்லிடுறேன்னு சொல்லி அடுத்த கேள்விக்கான பதிலையும் துண்டு சீட்டு பார்த்து பேசுவாரா? பேசுவாங்க. திமுக தலைவர்கள் பேசுவாங்க, நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுவாரு. எரியுதடி மாலா போடு. இப்ப அவருக்கு வயசாயிடுச்சு, அதனால இத மாதிரி துண்டு சீட்டு பார்த்து படிச்சு பேசுறாரு. இதுக்கு முன்னாடிலாம் அவர் அப்படி கிடையாது தெரியுமா? அவர் பீக் டைம்ல இருந்த நேரத்துலலாம், அதாவது அவர் அந்த 50s 60s அந்த நேரத்துலலாம் அவர் எப்படிலாம் இருந்தார் தெரியுமா, எப்படிலாம் பேசுவார் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் ஊபிஸ்கள் முட்டுக்கள் கொடுப்பாங்க. வரேன், அந்த ஊபிஸ்கள் கிட்ட வரேன். மதுவிலக்கு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் தலைவர் கலைஞர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிற போது பூரண மதுவிலக்கை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று. எனவே திமுகவுடைய தேர்தல் அறிக்கை பொறுத்த வரைக்கும், அது கலைஞர் சொல்கிற தேர்தல் அறிக்கை பொறுத்த வரைக்கும் சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார் என்று மக்கள் நம்புகிறார்கள். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். இது பழைய வீடியோ தான். நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்பவே அப்படிதான். என்ன ஒரு சின்ன வித்தியாசம், அந்த காலகட்டங்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு முடி கம்மியாக இருந்தது, ஹேர் ஸ்டைலும் வேற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வயசானதுக்கு அப்புறமா முடி சும்மா திக்கா அடர்த்தியாக இருக்குது, சும்மா கருன்னு இருக்குது. எல்லாமே பிரசாந்த் கிஷோர் பாண்டே செய்த மாயம்தான். சரி, இதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். யாராச்சும் தன்னுடைய சொந்த பெயரை துண்டு சீட்டு பார்த்து படிப்பாங்களா? சொல்லுவாங்க, படிப்பாங்க. அதை போடுறேன், பார்த்துட்டு வாங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்களுக்காக தமிழ்நாட்டில் இருக்கேன். ஏஞ்சுது போ ஐயா. என்ன ஐயா நீங்க இப்படி பண்றீங்களே ஐயா? யாராச்சும் சொந்த பெயரை கூட துண்டு சீட்டு பார்த்து படிப்பாங்களா? இதுல இவரு நமக்காக தமிழகத்துல இருக்காராமா. பொய் சொல்லாதீங்கய்யா. பொய் சொன்னாலும் பொறுத்து சொல்லுங்க. நீங்க எங்களுக்காகலாம் தமிழகத்துல இல்ல, நீங்க உங்களுக்காக இருக்கீங்க, உங்களுடைய குடும்பத்துக்காக இருக்கீங்க, உங்களுடைய வாரிசுகளுக்காக இருக்கீங்க. நீங்க சொல்ற மாதிரி நீங்க எங்களுக்காக இருக்கீங்கன்னா, எங்களுக்காக நீங்க இது வரைக்கும் என்னத்தை செஞ்சிருக்கிறீங்க சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லுங்க, நாங்க அதை தெரிஞ்சுக்கிறோம். அப்படி நீங்க என்னத்தை தான் செஞ்சீங்க அப்படின்றத நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதரமை தேசியவாதியானவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். சட்டமன்ற தேர்தல் நெருங்க திமுகவினருக்கு பதட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. பொதுவாக ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் இவங்க 2 பேர் தான் பயங்கரமாக வளருவாங்க, தங்கு ட்விஸ்ட் ஆகிடும். ஆனால் இப்போல்லாம் நல்லா பேசுகிற திமுக பேச்சாளர்களுக்கே வளரல் எடுக்குது, பயங்கரமாக வளரிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க வேற ஏதோ மண்டக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க, மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது பேசுறச்ச வேற மாதிரி வெளியே வந்துடுது. ஏதாச்சும் பண்ணி மக்களை பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்ணி நாம் ஏதாச்சும் சாதிச்சிடலாம், மறுபடியும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரத்துக்கு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா முயற்சி பண்றாங்க. அவங்க சீரியஸா பேசுற விஷயங்கள் எல்லாமே அவங்க வளர்றதுனால அது எல்லாமே காமெடியா மாறி போயிடுது. மக்கள் இவங்களை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தேர்தல் காலத்துல மட்டும் இல்லாம சாதாரண நாட்கள்ல கூட திமுக ஆட்சி அதிகாரத்துல இருந்தாங்கன்னா அவங்க பண்ற விஷயங்கள் 2 தான். ஒன்னு, எதிர்கட்சிக்காரங்களை வம்புக்கு இழுத்து அசிங்கப்பட்டு நிற்பாங்க. இன்னொன்னு, எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசு மீது பழிய போட்டு எல்லாத்துக்குமே மத்திய அரசு தான் காரணம்னு சொல்லி பச்சையா புழுகுவாங்க, உடனே மாட்டிப்பாங்க. அதுவும் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி மத்திய பாஜக அரசு பட்ஜெட்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. அந்த பட்ஜெட் குறித்தான பேப்பர் டாக்குமெண்ட்டை தின்னு பார்த்த மாதிரி உப்பு சப்பில்லாத பட்ஜெட் அப்படின்ற மாதிரிலாம் திமுக தலைவர்கள் பெனாத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த முறை பட்ஜெட்ல ஸ்பெசிஃபிக்கா தமிழகத்துக்காக, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக மத்திய பாஜக அரசு பல விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க.
அதோடைய பலன் எப்படி இருக்கும் அப்படின்றது மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஆல்ரெடி அந்த பலனை மக்கள் அடையவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே திமுகவுக்கு நல்லாவே தெரியும். மத்திய அரசு தமிழக மக்களுக்காக நலத்திட்டங்களை கொண்டு வந்தாங்கன்னா அந்த திட்டங்களை இந்த திமுக அரசு தமிழ்ல பேரை மாத்திட்டு இதெல்லாம் நாங்க கொண்டு வந்த திட்டம், இது மக்களுக்காக, தமிழக மக்களுக்காக திமுக கொண்டு வந்த திட்டம், இந்த திட்டங்களை உருவாக்குனதே நாங்க தான் அப்படின்ற மாதிரி கேவலமா ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. ஒண்ணு இல்லங்க, இந்த பட்ஜெட்ல தமிழர்களின் பாரம்பரியம், கலாச்சாரம், அவங்களுடைய வாழ்வியல் முறை அப்போலாம் எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக, உலக நாடுகள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பாரம்பரிய வளர்ச்சி திட்டத்துல ஆதிச்சநல்லூர் இருக்கு இல்லையா, அதையும் லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்காங்க. 15 பாரம்பரிய கலாச்சார இடங்களை பிரபலப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அந்த தொல்லியல் இடங்களினுடைய மேம்பாட்டுக்காக மத்திய அரசு நிதியை ஒதுக்கி இருக்கு. அதுல ஆதிச்சநல்லூரும் ஒண்ணு. இதன் மூலியமா தமிழருடைய கலாச்சாரத்தை உலக மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. வேர்ல்டு வைடு இது ஸ்ப்ரெட் ஆகும். அது மட்டும் இல்லாம இதனால டூரிஸ்ட் கைட்ஸ், வரலாற்று ஆசிரியர்கள், கலாச்சார ரீதியில தொழில் செய்வாங்க இல்லையா, சில தொழில் முனைவோர்களா இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே மேன்மை அடைய போகுது. அடுத்து சுற்றுச்சூழல், சுற்றுலா தலங்களுக்கான திட்டங்கள். இங்க புலிக்காட் ஏரின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அதாவது இந்த தமிழகம் மற்றும் ஆந்திரா பார்டர்ல இந்த ஒரு இடமானது இருக்கு. இந்த இடம் அப்படின்றது பறவைகள் சரணாலயம் மாதிரி. சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பறவைகள் அந்த இடத்துக்கு வரும். அந்த இடத்தை டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக பெரும் நிதியை மத்திய அரசு இந்த பட்ஜெட்ல ஒதுக்கியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் நடந்ததுன்னா, இங்க டெவலப்மெண்ட் வந்ததுன்னா, அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் வாசிகள், தமிழகத்துடைய சுற்றுலா தலம் இது எல்லாமே பயங்கரமா முன்னேறும். ஆனா இது மாதிரியான விஷயங்களை இந்த திமுக அரசு மூடி மறைக்கிறாங்க. வெறும் இது மட்டும் கிடையாதுங்க. மருத்துவ மையங்கள், அப்புறம் இந்த சுகாதார மையங்கள், அப்புறம் ஏவிஜிசி அப்படின்ற மாதிரி, அதாவது இந்த மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா, +2 காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்கள், அவங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற வகையில நிறைய விஷயங்களை மத்திய பாஜக அரசு கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பா இந்த பட்ஜெட்ல நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த திமுக அரசு திட்டம் போட்டு மறைச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே மறைச்சி போட்டு உப்பு சப்பு இல்லாத பட்ஜெட் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பேசிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து கிரீன் எனர்ஜி, கனிம வளங்களை முறையாக பயன்படுத்துவதற்கான திட்டங்கள்னு சிலதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்துல மின்சார வாகனங்களுக்கு தேவையான பாகங்கள், இந்த பேட்டரிகள் இது எல்லாத்தையுமே உற்பத்தியை இங்க அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. எதிர்காலங்கள்ல கச்சா எண்ணெயுடைய இருப்பு கம்மியாகிற பட்சத்துல நாம இந்த கிரீன் எனர்ஜியை தான் நம்ப வேண்டியது இருக்கு. அதை தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதுக்கான வேலைகளை இப்பவே நம்முடைய மத்திய பாஜக அரசு ஆரம்பிச்சிட்டாங்க. லித்தியம் அயன் செல் உற்பத்தியை தொட்டு பேட்டரி வரைக்கும் இங்க உற்பத்தி பண்ண போறாங்க. நம்ம தமிழகத்துல உற்பத்தியா பண்ண போறாங்க. MSME மூலமா மத்திய பாஜக அரசு ஏகப்பட்ட புரட்சிகரமான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. மத்திய பாஜக அரசனுடைய அந்த ஒரு திட்டத்தினால தமிழகத்துல நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. முக்கியமா ஊபிஸ்கள், இந்த திமுக ஊபிஸ்கள் இருக்கானுங்க இல்லையா, இவனுங்க அந்த திட்டத்தின் மூலியமாக கொள்ள லாபம் பார்த்திருக்கானுங்க. இந்த பக்கம் MSME மூலமா கொள்ள லாபம் பார்க்க வேண்டியது, அந்த பக்கம் மத்திய அரசையும் பாஜகவையும் பிடிச்சி கடிக்க வேண்டியது. இவனுங்க எப்பேற்பட்ட எச்சைகளா இருக்கிறானுங்க பாருங்களேன். இங்கே வாங்கி தின்றானுங்க, இங்கே வந்து கடிக்கிறானுங்க. தமிழகத்தினுடைய உள்கட்டமைப்புகளின் வளர்ச்சிக்காக 12.2 லட்சம் கோடியாக நிதியை மத்திய பாஜக அரசு உயர்த்திருக்கு. ரயில்வே, நகர்ப்புற போக்குவரத்து, மின்சாரம், பாதுகாப்புன்னு எல்லா இடத்துக்கும் நிதியை வாரி வழங்கி இருக்காங்க. 2026-2027 பட்ஜெட் பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, இந்தியாவின் $5 trillion பொருளாதாரத்துல தமிழகத்தை முன்னிறுத்தி அதிகப்படியான லாபம் தமிழக மக்கள் அடையிற வகையில ஏகப்பட்ட திட்டங்களை இப்போ போட்டிருக்காங்க. கட்டமைப்புல பல சீர்திருத்தங்கள், உள்கட்டமைப்பு வளர்ச்சிகள், தொழில்துறை சார்ந்த வழித்தடங்கள்னு மோடி அரசு தமிழக மக்களுக்காக தூக்கி பல விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு மாநிலம் இந்தியா கூட சேர்ந்து வளரல, இந்தியாவையே வழி நடத்துற அளவுக்கு ஒரு மாநிலம் வளர்ந்துட்டு இருக்கு. ஒரு மாநிலத்தை முன்னிறுத்தி மத்திய பாஜக அரசு இவ்வளவு திட்டங்களை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. அந்த மாநிலம் நம்முடைய தமிழகம் தான். தமிழகத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவத்தை இதுவரைக்கும் எந்த மத்திய அரசும் கொடுத்ததே கிடையாது. நம்முடைய மத்திய பாஜக அரசு தான் கொடுத்திருக்கு. பெண்களுக்கான சம உரிமை அப்படின்ற மாதிரி இந்த திமுக மேடைகள்ல பேசுவாங்க இல்லையா, மேடைகள்ல வாயில வடை சுடுவாங்க இல்லையா, அத மாதிரிலாம் மத்திய பாஜக அரசு பண்றதே இல்லை. நம்முடைய மோடிஜி என்ன பண்றாரு, உண்மையாலேயே தொழில்துறையில பெண்களுக்கும் சரிசமமா வாய்ப்புகளை கொடுக்கறாரு. பெண்கள் தலைமையிலான நிறுவனங்கள் இருக்கும் இல்லையா, அந்த நிறுவனங்களுக்கு ஏகப்பட்ட மானியங்களை வாரி வழங்குறாரு. MSME மூலமா சாதாரண மக்களையும் தொழில் முனைவோர்களாக மாத்திருக்காரு. தமிழகத்துக்கு 6.25 லட்சம் கோடி நிதி பகிர்வு கொடுத்தது தமிழக மக்களை தன் பக்கம் ஈர்க்கவா? இல்லவே இல்ல.
நீங்க அந்த மனுஷனுக்கு ஓட்டு போடலனாலும் அந்த மனுஷன் நமக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு. விவசாயிகள், மீனவர்கள், குடிசை தொழில் முனைவோர்கள், தோட்டக்கலை விவசாயிகள், மாணவர்கள், பணிக்கு செல்லும் பெண்கள், வீட்டிலிருந்தே தொழில் செய்யும் பெண்கள், கால்நடை வச்சிருக்கிறவங்க, பாரம்பரிய தொழில் செய்யறவங்க, நெசவாளர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், துப்புரவு பணியாளர்கள், பள்ளி மாணவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற வகையில அவங்களுக்காக ஏகப்பட்ட ஆப்ஷன்கள், அப்புறம் சுகாதாரத்துறையில வேலை பார்க்குறவங்கன்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும், அவங்களுடைய வாழ்வியல் முறையை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக பார்த்து இந்த மனுஷன் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. ஆனா இந்த திருட்டு திமுக என்ன பண்ணுது? மத்திய அரசு ஒண்ணுமே பண்ணல, மத்திய அரசு தமிழர்களை வஞ்சிக்குது, மத்திய அரசு நம்மளை ஏமாத்துது அப்படின்ற மாதிரி கூச்சமே இல்லாம போய் பேசுறாங்க. சரி, நாம இவங்க பேச்சுக்கே வருவோமே. அப்படி மத்திய அரசு நிதியே தரல, தமிழர்களை வஞ்சிக்குதுன்னா இவ்வளோ விஷயங்கள் எப்படி செஞ்சாங்க சொல்லுங்க? நீங்க செஞ்சீங்களா இதெல்லாம்? நீங்க உங்களுடைய கை காசை போட்டு தமிழக மக்களுக்காக இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்களா? ரோடு நீங்க போடுறீங்களா? சதர்ன் ரயில்வேஸை நீங்க பாத்துக்கிறீங்களா? வந்தே பாரத்தை நீங்க கொண்டு வந்தீங்களா? இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நீங்க செஞ்சீங்களா? இல்ல, உங்களுக்கான அந்த தகுதி இல்ல, அந்த வக்கு உங்ககிட்ட கிடையாதுல்ல. இதெல்லாம் செஞ்சது பாஜக தானே, மத்திய பாஜக அரசு தானே. அவ்வளவு தூரம்லாம் நம்ம போக வேணாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா 10,000 கோடி ஊழல் செஞ்சதா செய்திகளை நம்ம பாக்குறோம் இல்லையா? 10,000 கோடி ஊழல் எப்படி நடந்தது சொல்லுங்க? எப்படி செஞ்சீங்க? மத்திய பாஜக அரசு நிதி கொடுக்கலன்னா எப்படிங்க உங்களால இவ்வளவு ஊழல் செஞ்சிருக்க முடியும்? இத்தனாயிரம் கோடி ஊழலை உங்களால எப்படி செஞ்சிருக்க முடியும்? மக்களுக்கு செய்ய வேண்டிய சாதாரண கடமையை கூட ஒழுங்கா நீங்க செய்யல. மத்திய பாஜக அரசு மக்களுடைய மேம்பாட்டுக்காக கொடுத்த காசை ஆட்டைய போட்டிருக்கீங்க. ஆனா பழிய தூக்கி பாஜக மேல போடுறீங்க. ஸ்டார்டிங்ல திமுகவினர் தேர்தல்னால பதட்டம் அடைகிறாங்க, இந்த தேர்தல் நெருங்க பயங்கரமா பதட்டத்துல உளறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அவங்களுடைய பதட்டத்துக்கான காரணம் என்னன்னா, இந்த 4.5 வருஷத்துல அவங்க ஒழுங்கான முறையில ஆட்சி செஞ்சிருந்தாங்கன்னா இவ்வளவு பதட்டம் அடைய வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. தைரியமா தேர்தலை இவங்க சந்திச்சிருப்பாங்க. ஆமா, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுல இருந்து வெறும் திருடதானே செஞ்சோம், மக்களுக்கு எதுவுமே செய்யவே இல்லையே, மக்களுக்கான நலத்திட்டங்களை நம்ம கொண்டு வரவே இல்லையே. நாம ஏதாச்சும் செஞ்சிருந்தா தைரியமா தேர்தலை சந்திச்சிருக்கலாம். நாம தான் ஒண்ணுமே செய்யலையே, திருடுறதை தவிர வேற எதுவுமே நம்ம செய்யவே இல்லையே. அதனாலதான் இம்புட்டு பதட்டம். தைரியமா மக்களை சந்திக்க முடியாது பாருங்க. அதனாலதான் மக்களை சந்திக்க இவங்க பதட்டம் அடைகிறாங்க, பயப்படுறாங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை நாம கண்டிப்பா தோக்க போறோம், நம்மளுடைய தோல்வி உறுதி அப்படின்றது இந்த திமுகவினருக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அந்த பதட்டத்துல தான் பாவம் இவங்க பயங்கரமா உளறிட்டு இருக்காங்க.